Well, for the second time in 2 weeks, demonstrations in Malaysia's biggest city, Kuala Lumpur, have been broken up by riot police. இப்போ நான் பேசுறது வந்துங்க செடிஷன் ஆக்ட் சொல்லி என்ன சார்ஜ் பண்ணலாம். ஆனா நான் வந்து பயப்படல. அதுக்கு நான் பயப்படல. 5 வாட்டி உள்ள போயிட்டு வந்தவன் நான் பயப்படல. இன்னும் ஒரு 5 மாசம் போட்டாலும் 5 வருஷம் போட்டாலும் அது வந்து எனக்கு கவலை இல்லை. இந்த நாட்டுல போராட வந்து நான் ரெடி. நீங்க ரெடியா? ஆண்டு இன்ராஃபின் மாபெரும் இந்தியர்களின் எழுச்சிக்கு பிறகு இன்று வரை நாடு கடந்து ஐநா மன்றத்தின் அனுமதியின் பேரில் லண்டனில் அரசியல் தஞ்சமடைந்து வாழ்ந்து வருபவர்தான் இன்ராஃப் தலைவர் திரு வேதமூர்த்தி அவர்கள். சிறுபான்மை இந்தியர்களின் உரிமைகளுக்காக போராடியதற்காக இந்த மலேசிய அரசாங்கம் திரு வேதமூர்த்தியின் கடப்பிதழை ரத்து செய்து இன்று வரையில் அவர் நாட்டிற்கு பாதுகாப்பாக திரும்பி வர முடியாதபடி செய்திருக்கிறது. இருப்பினும் கடந்த 3 ஆண்டுகளாக திரு வேதமூர்த்தி இன்ராஃபின் அனைத்துலக பிரச்சாரத்தை மிக வெற்றிகரமாக செய்து வருகிறார் என்பது பாராட்டத்தகுந்த விடயமாகும். Are there plans for you to relocate your daughter and wife to be with you in UK? That is something that we have been talking about. Previously, I was not agreeable to the idea. It never crossed my mind at all, especially with the fact that the 5 were detained. Now that the 5 have been reunited with their family, I think it is only fair that my wife and kid now joins me in England. But I'm still hopeful, that the Malaysian government would change their mind and return my passport and allow me back. But I will still continue doing the work. I would rather somebody take over the Indraf work for me, and I would rather concentrate to do the international lobby. Especially, I've not covered the European Parliament yet, and also the United States and Australia. I would prefer to continue with those work, and I would also prefer to continue with my civil suit. மலேசிய தமிழர்களின் உரிமை குரல் ஐநா மன்றம், பிரிட்டன் பிரபுக்கள் மனை, ஐரோப்பிய பாராளுமன்றம், இந்திய பாராளுமன்றம் மற்றும் அமெரிக்க செனட் சபை என பல இடங்களில் பலமாக ஒலித்து வருவதற்கு மூல காரணம் இன்ராஃப் தலைவர் திரு வேதமூர்த்தி. உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்ட போதும் கூட மனம் தளராது அவர் இன்ராஃபின் உரிமை போராட்டத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். அதுபோக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது அவர் போடவிருந்த வழக்கு
கடந்த 3 ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவில் வலுப்பெற்று மீண்டும் தொடரப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மலேசிய இந்தியர்களுக்கு திரு வேதமூர்த்தி செய்த தியாகங்களை மலேசிய இந்தியர்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அவர் நடத்தி வரும் இந்த அகிம்சை போராட்டத்திற்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும். இனி வரும் சந்ததிகள் நம்மை வாழ்த்தும்படியும் சாதித்து காட்ட வேண்டும். எனவே தொடர்ந்து இன்ராஃப் மக்கள் சக்தி நடத்தும் உரிமை போராட்டத்திற்கு உங்கள் ஆதரவு கரங்களை நீட்டுங்கள். People's power, and I think the time will come for the people to rise again. When it will happen, I do not know, but they will come again. If this government or the alternative government, if they take over the country, do not do the necessary changes, and then if there is uprising of the people, we can't stop that. வாழ்க இன்ராஃப், வளர்க நமது